வணக்கம். உழுதுண்டு வாழ்வோம். நம்ம கிராமவனம் சேனலை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நல்ல கமெண்ட், நல்ல வியூஸ், நல்ல சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. ஸோ நம்ம வீடியோவை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி நம்ம கிராமவனம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டை கோழிகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி என்ன அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான சக்திங்க. அது என்னன்னு சொல்லி ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம கிராமத்தில் வந்து கோழிகளை வந்து வீட்டில் வளர்த்துட்ருப்பாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து, ஒரு கோழி வந்து முட்டையிட ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பருவம், அதாவது ஒரு கூம்புன்னு சொல்லுவாங்க. ஒரு கூம்புக்கு பார்த்திங்கன்னா 15லேருந்து 18 முட்டைகள் வரைக்கும் ஒரு சிறுவடையானது ஒரு கோழி வந்து முட்டையிடுது. ஸோ அந்த கூம்பு முடிகிற வரைக்கும் அது கூட இனச்சேர்க்கையில் இருக்கிற அந்த சேவலை வந்து நம்ம வந்து பலி கொடுக்குறதுக்கோ இல்லை விற்பனைக்கோ அதை வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஈத்து, அதாவது அந்த கூம்பு முட்டைகள், அந்த 15 முட்டையோ 20 முட்டையோ அந்த சிறுவடையானது விட்டு முடித்து அடைக்கி போனதுக்கு அப்புறம் தான் அந்த சேவலை வந்து அவங்க பலி கொடுக்குறதுக்கோ இல்லை விற்பனைக்கோ அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம்? அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து லைனேஜ்னு சொல்லுவாங்க. இந்த சண்டைக்கோழியில் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து பெட்டை கோழிகள் இருக்கும். வெளியிலேருந்து நல்ல ஒரு சேவலோட விந்தணுக்கள் செலுத்தி அந்த நல்ல ஒரு தரமான ஒரு குஞ்சை எடுக்கணும், அந்த லைனேஜ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளியிலேருந்து சேவல்களை எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த குஞ்சுகள் பொரிக்காது. ஸோ இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஸோ இதுக்கு வந்து காரணங்கள் இதை தாங்க நான் சொல்கிறேன். பெட்டை கோழிகளுக்கு இருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு சக்தி என்ன அப்படிங்கிறத தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முதல்ல பார்த்து முடிச்சுட்டு வாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு நான் கொஞ்சம் சொல்கிறேன். நண்பர்கள் எல்லோரும் இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம கோழி வளர்ப்புன்றது பண்ணை முறையாக இருக்கட்டும் இல்லை வீட்டு முறையாக இருக்கட்டும், எங்கேயுமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெட்டை கோழியானது அந்த கூம்பு பருவத்து முட்டை இட்டு முடிக்கிற வரைக்கும் ஒரே ஒரு சேவல் கூட தாங்க அது வந்து இனச்சேர்க்கையில் வந்து ஈடுபட்டிருக்கும். அதாவது மேட்டிங் பண்ணுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து, தனக்கு பிடித்த ஒரு சேவல் கூட தான் அது இனச்சேர்க்கையில் இருக்கும்போது தாங்க நல்ல முறையில் அது முட்டை வைக்கும். ஸோ நம்ம இந்த கான்செப்டில் என்ன பார்க்க வரோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு வேளை தனக்கு பிடிக்காத ஒரு சேவல் அதை வந்து துரத்தியோ இல்லை வலுக்கட்டாயமாவோ அதை இனச்சேர்க்கைக்கு உட்படுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த சேவலோட விந்தணுக்கள் பெட்டையிலிருந்து எஜெக்ட் பண்ணப்படுதுங்க. அதாவது வெளியேற்றப்படுகிறது. இதுதாங்க ரொம்ப ரொம்ப எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் பாருங்கள். தனக்கு பிடிக்காத ஒரு சேவல் தன்னை கட்டாயப்படுத்தி வந்து இனச்சேர்க்கைக்கு உட்படுத்தும் போது இந்த கோழி வந்து அந்த விந்தணுக்களை வந்து வெளியேற்றப்படுது. இதுதாங்க ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக நம்ம கோழிகளில் பார்க்குறோம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் நம்ம பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்திருங்க. அதாவது உங்களுக்கு என்ன வீடியோ வேணும், அதாவது உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒரு கேள்வியாகவே இருக்கும். இந்த வீடியோ கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தேவையான எந்த வீடியோவாக இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கூட சொல்லலாம். இதில் கமெண்டில் கூட நீங்கள் இல்லைனா போட்டு விடுங்க. உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் என்னால் எவ்வளோ குவாலிட்டியாக நல்ல முறையில் கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக நான் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேங்க. ஓகே நண்பர்களை, இவ்வளவு நேரம் நீங்கள் இந்த கிராமவனம் சேனலை வந்து பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு கிராமவனம் சேனல் சார்பாக உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி.